அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று முருகனுக்கு வழிபாடு செய்யும் பக்தர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது மாலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி, இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். முருகனுடைய அருளும் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும், செல்வமும் செழிப்பாக கிடைக்கும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். என்ன மந்திரம், எப்படி இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதே இந்த பதிவில் பார்க்கலாம். ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள். வேலை கிடைக்க வேண்டும் அப்படி இருப்பவர்கள் அனைவருமே கோதுமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி ஒரு தட்டில் கோதுமை பரப்பி அதற்கு மேலே தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், கோதுமை இருப்பவர்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களால், செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். கார்த்திகை மாதம் முருகனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் முடிந்த அளவுக்கு நீங்கள் முருகனுக்குன்னு ஒரே ஒரு தீபம் தனியாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னன்னு பார்க்கலாம். நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, கோதுமை அலைவு நமக்கு செய்கின்ற பலகாரம் வைப்பது ரொம்ப நல்லது. அதாவது கோதுமை வைத்து நம்ம பாயசம் மாதிரி பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஸ்வீட் மாதிரி பண்ணலாம். அல்லது நீங்கள் சுவாமிக்கு பாலும் தேனும் கலந்து வைத்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, தினமும் எனக்கு பூக்கள் கிடைக்க மாட்டேங்குது, தினமும் நெய்வேத்தியம் வைக்கணுமா முருகனுக்கு அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ பூ கிடைக்கல அப்படின்னா, நம்ம வீட்டில் துளசி செடி இருக்குன்னா துளசியை வைத்து கூட வழிபாடு செய்யலாம். பூஜை அறையில் பொதுவாக துளசி ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி அதில் துளசி வைத்து வழிபாடு செஞ்சாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். துளசியும் இல்லை அப்படின்னு நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தாலே போதும். ஒரே ஒரு தீபம் பூஜை அறையில் ஏற்றினாலே நமக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபிட்சம் உண்டாகும். நெய்வேத்தியமும் அதே போல் தான், நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வைக்கலாம். பால் இருந்தது அப்படின்னா பால் காய்ச்சி, அது பசும்பால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். நம்ம நிறைய பேர் பாக்கெட் பால் தான் பயன்படுத்துகிறோம். இப்போ அது வைக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் பசும்பால் வைப்பது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். இல்லை உங்களுக்கு பசும்பால் நீங்கள் வாங்கலை, கிடைக்கல, நாங்கள் பால் கூட அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படி இருப்பவர்கள் கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சம் கல்கண்டு வைக்கலாம். இல்லை கல்கண்டும் என்கிட்ட கிடையாது அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வைங்க. இல்லை வைக்கவே முடியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபம் மட்டும் ஏற்றி வைத்து சாம்பிராணியோ அல்லது பத்தியோ காமிச்சு கொஞ்சம் அமைதியாக ஒரு 10 நிமிடம் பூஜை அறையில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு மேட்டு போட்டு அல்லது ஷால் போட்டு நம்ம கீழே உட்காந்து ஒரு 10 நிமிடம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா முருகன் உங்கள் கைக்கு மேலே பலன் தருவார். நீங்கள் மந்திரங்கள் சொல்வதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, அந்த தெய்வத்தை பற்றி நம்ம போற்றி சொல்லும்போது அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தெய்வத்தோட மந்திரங்கள் சொன்னாலும் அந்த தெய்வத்தோட மந்திரத்துள்ள தெய்வம் நம்ம இல்லத்தில் குடியேறுவாங்க. அவங்களுடைய சக்தி அதிகமாகும். அதனால தான் நம்ம மந்திரங்கள் சொல்வது. மந்திரமும் சொல்ல முடியல அப்படின்னா நம்ம அமைதியாக உட்காந்துட்டு முருகா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிடம் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் முருகன்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக வேண்டிக்கிட்டாலே போதும். எல்லாமே நம்ம கேட்டது எல்லாமே நடக்கும். மனம் அமைதியாக ஆக நம்மளுடைய இறைவன் அருளை நம்மளால் உணர முடியும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடமாவது நம்ம சுவாமி கிட்ட கொஞ்சம் நேரம் அமர்ந்து உட்காரணும். உட்காந்தா மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம அவசரமாக எல்லாருமே நம்ம தீபம் ஏற்றுவோம். அதுக்கடுத்து வேலைகள் அதிகமாக இருக்கும், கடகடன்னு ஓடிக்கிட்டு எல்லாமே செய்வோம். அது தவறு இல்லை. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்கின்றது. இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒரு 5 நிமிடமோ அல்லது ஒரு 2 நிமிடமாவது உட்கார்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு இன்னமும் ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாகும். அது எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, ஒரு 5 நிமிடமாவது கண்களை மூடி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும், உங்களுடைய வேண்டுதலை சொல்லணும். அதே போல் பிரச்சனை சொல்லணும். அதே போல் சந்தோஷத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடணும். கடவுள்கிட்ட சந்தோஷமான விஷயங்கள், கவலைகள், என்னென்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குது, எது பிடிக்காமல் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த இறைவன் எல்லாமே கேட்டுகிட்டே தான் இருப்பார். தினமும் ஒரு 5 நிமிடம் நீங்கள் எப்போல்லாம் பூஜையில் போய்ட்டு விளக்கேற்றுறீங்களோ அப்போல்லாம் தினமும் ஒரு 5 நிமிடம் மட்டும் பூஜையில் உட்காந்துட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா நல்லா வரும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்தளவுக்கு சக்தி இருக்குது. தெய்வீக சக்தி மட்டும் கிடையாது, நமக்கு அந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு சக்தி கொடுக்கும். நம்ம மைண்டில் அப்போ என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு ஆற்றல் கொடுக்குது. அந்த நேரத்தில்
வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதம் அடுத்து மார்கழி மாதம் வருது. மார்கழி மாதம்லாம் ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில வழிபாடு செய்யும்போது. இந்த 2 மாதம் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில வழிபாடு செய்ய வாழ்க்கை வந்து நிச்சயமாக இந்த 2 மாதத்துக்குள்ள வாழ்க்கை வந்து மாறும். அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே போல வந்து நம்மளுடைய லைஃப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வந்து பொருளாதார முன்னேற்றமா இருக்கலாம் மற்றும் நம்மளுடைய மனம் ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியாகிறதா இருக்கலாம். ஏதாவது ஒன்று ஒரு சேஞ்ச் நிச்சயமாக முருகன் குடுப்பாரு. அந்த இறைவன் மட்டும் இல்ல, அந்த பிரபஞ்சமே நமக்கு குடுக்கும். ஒரு சேஞ்ச் நம்ம லைஃப்ல தெரியும். நிச்சயமாக வேணா ட்ரை பண்ணி பாருங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில. அதிகாலை 4 மணியிலிருந்து ஒரு 5:45 மணி வரை நம்ம வேண்டிக்கிறது எல்லாமே நடக்கும். ரொம்ப பாசிட்டிவா நமக்கு இருக்கும். இந்த நேரத்த பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து ஒரு 5:30க்கு எந்திரிச்சு நீங்க வந்து விளக்கேற்றினால் கூட போதும். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே போல மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்மளுடைய வீட்ல இருக்கிற தீபமானது பார்த்தீங்கன்னா, அந்த தீபத்திலே முருகன் எழுந்தருள செய்து நமக்கு அருள் கொடுப்பார். ரொம்ப சக்தியாக இருக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, முருகனுடைய காயத்ரி மந்திரம் மிக சிறப்பான மந்திரம். இந்த மந்திரம் சொன்னாலே முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முருகன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவரான காட் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். இந்த காயத்ரி மந்திரம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பல நன்மைகளை செய்யும். ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த மந்திரமே இந்த காயத்ரி மந்திரம் தான். இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லணும். குறைஞ்சபட்சம் 27 அல்லது 9. மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்க. இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் நமக்கு சகல செல்வமும் கிடைக்கும். முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரங்கள் காயத்ரி மந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து வார்த்தைகள் சரியா வராது. எதுவுமே பார்த்தீங்கன்னா, சொல்லி சொல்லி பழகுனா தான் வருங்க. ஏன்னா காயத்ரி மந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, மொழிகள் நமக்கு கொஞ்சம் மாறுபடும் பார்த்தீங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லி சொல்லி பழகுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். முருகனோட அருளால வருங்க. உங்களுக்கு நல்லா வரும். அதனால சொல்லி பாருங்க. அந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேணும் அப்படிங்கிறத நான் ஒரு முறை சொல்றேன். ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முகா பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. பொறுமையா நிதானமாக சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முகா பிரசோதயாத். இப்படி நீங்க வந்து பொறுமையா சொல்லும்போது முருகன் அதை வந்து நல்லா கவனிப்பார். நம்ம படபடபடன்னு ஸ்பீடா சொன்னோம் அப்படின்னா நமக்கும் புரியாது, முருகனுக்கும் புரியாது. உங்களுடைய மந்திரங்கள் அனைத்துமே வந்து முருகர் கேட்கிறார் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம வந்து முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணி சிறப்பாக சொல்லணும். இந்த பதிவு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் கார்த்திகை 3ஆம் தேதி எந்த மந்திரம் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் மற்றும் நாளை காலை எழுந்த உடனே சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படிங்கிறத சார்ட்ஸில் நான் சொல்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.